ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சௌந்தர்யா பாரதி. வெல்கம் டு மை சேனல். என்ன இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போய் 4-5 நாள் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய குட்டீஸ்க்கு 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. அதனால் 2 பேருமே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் ரிக்கவர் ஆயிடுச்சு. தம்பிக்கும் பாப்பாவுக்கு கூட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் தம்பிக்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. வாமிட்டிங், லூஸ் மோஷன் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் இப்போது ஓகே, நல்லா இருந்தனால நான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். சார் என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? என்னது அது கையில்? என்னதுப்பா? சொல்லுப்பா. எந்திரிங்கப்பா, எந்திரி. ஏன்? ஆக்சுவலாக தம்பி நல்லா இருந்தான்னா ஒரு நிமிஷம் கூட உட்காரவே மாட்டான். அவன் பாட்டுக்கு ஓடி ஆடி விளையாண்டுட்டு ஒன்று சுட்டி டிவி பார்க்கணும், இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது ஓடிட்டு அப்படின்னே தான் இருப்பான். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒன்று என்னோடய வண்டி சாவி, இல்லாட்டி அவங்க அப்பாவோட வண்டி சாவி, யாரோ ஒருத்தர் வண்டி சாவி வாங்கிட்டு போய் வண்டியில் ஏறி உக்காந்துக்குவான். அதே மாதிரி இந்த 4-5 நாளாக அவன் வந்து படுத்தே தான் கிடந்தான். பாவம், ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு அவனை பார்க்குறக்கே. சிரிக்க மாட்டான், பேச மாட்டான், உம்முனே இருப்பான். வந்து படுத்து தூங்கிடுவான், எதுவுமே பேச மாட்டான். இன்றைக்கி தான் சார் கொஞ்சம் நல்லா இருக்கார். அதனால் நான் உள்ளே வந்தேன். இப்போ தான் வேலை முடிச்சுட்டு நான் உள்ளே வந்தோடனே அம்மா சாவி கொடு கேட்டீல். சாவி வாங்கிட்டு மறுபடியும் படுத்தாச்சு. இனி மறுபடியும் வெளியில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? பார்த்தீங்களா? உடம்பு சரியானோடனே பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்குறாருன்னு, படுத்துருக்காருன்னு? என்னது இது? சிரிப்பே வரல தங்கத்துக்கு. ஒரு வாரமாக சிரிக்கவே இல்லை. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பழையபடி அந்த சேட்டையெல்லாம் வரங்கடிக்கு தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. என்ன சாப்பிட்டேன் சொல்லு தங்கா. கையெடு வாயிலிருந்து. என்ன சாப்பிட்டேன்? பேச. என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு. நீ நல்லா இருக்கியா? மூஞ்சி நல்லா தெரியுதா? நல்லா தெரியலையா? இப்போ நல்லா தெரியுதா? இப்போ நல்லா தெரியுதா? எப்படி இருக்கு? டே பத்தியா, நீ அந்த வேலை தண்ணி காட்டுற பத்தியா? அக்கா இங்க வெளியே வா. சரி வா, எந்திரி. ஏன் மூடி? சரி. இப்படியே தான் மக்களை ஒரு வாரமாக வந்துட்டு இப்படியே தான் தூக்கியே தான் வச்சுட்டு இருந்தேன். நான் வேலைக்கும் போகல. இப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டே தான் இருப்பான். பின்னாடியே பாத்ரூம் போனால் கூட பின்னாடியே வந்துடுவான். நான் பாத்ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருப்பேன். வந்து கதவை தட்டிட்டு வெளியில் உட்காந்து அழுதுட்டுருக்குறது. இன்றைக்கி தான் ஏதோ ஓரளவுக்கு இருந்தனால நான் வேலைக்கு போனேன். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் ஒன்றுமே முடியாது. என்னங்க இப்போ ஓகேவா? வாந்தி வரலையா? வாந்தி வரலையா? சாப்பிட்டியா? சரி எந்திரி. சாவி இங்கே இருக்கு. மறுபடியும் படுத்துட்ட? ஏன்? சாப்பிட்டியா இல்லையா? அப்புறம் ஏன் படுத்துட்ட? வா. ஒன்று சாமி வாடி, நங்கம் வாடி, மயில் குட்டி. இங்கே பாரு, எதுக்கு இப்படி பண்ணுற? எந்திரி பட்டோ. ஏன் பட்டோ? அது அவ்வளோதான் கைஸ். இப்படியே தான் சோர்ந்து படுத்துக்கிட்டே தான் இருக்கிறது. ஏந்தாங்க அக்கா எங்க? வெளியே. அவளுக்கும் அதே மாதிரி தான் 2 நாள். இப்போது 5 நாள் நினைக்கிறேன். 5 நாளுமே பிள்ளைங்களுக்கு வந்து 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாவே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. 2 பேருங்கிறனால சமாளிக்கவே முடியல ஒரு வாரமாக. பாவம், இப்போ தான் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இனிக்குட்டி. ஓகே காய்ஸ், வெளியில் போயிட்டான். சரி ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.